தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் வந்ததை அடுத்து சென்னையில் உரிமம் பெற்ற 2125 துப்பாக்கிகளை காவல் நிலையங்களில் ஒப்படைக்க காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. தவறினால் அந்தந்த பகுதியில் உள்ள காவல் நிலைய போலீசார் ஒப்படைக்க நிர்பந்திக்க வேண்டும் எனவும், உரிமம் பெற்ற துப்பாக்கிகள் சமர்ப்பித்தது குறித்த அறிக்கை அந்தந்த காவல் நிலைய அதிகாரிகள் அனுப்ப வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் துப்பாக்கி சுடுதல் பயிற்சி மையம், துப்பாக்கி சுடும் விளையாட்டு வீரர்கள் அனுமதி பெற்று பயன்படுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இதுவரை 1002 பேர் மட்டுமே துப்பாக்கிகளை ஒப்படைத்துள்ளதாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர்கள் மும்முரமாக பணியாற்றி வருகின்றனர். தஞ்சாவூரில் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஒரு இடத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக பணமோ நகையோ பிடிபட்டால் தீர விசாரித்த பின்பே செய்தியாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வணிகர்களுடன் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி ஆலோசனை நடத்தினார். இதில் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுக்க வணிகர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதற்காக நுகர்வோர்கள் அனைவருக்கும் வணிகர்கள் கட்டாயம் ரசீது வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். விருதுநகரில் அரசு வாகனங்களில் என் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற ஸ்டிக்கர் ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதற்கு மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமை தாங்கினார். சிவகங்கையில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தலைமையில் அனைத்து கட்சி பிரமுகர்கள் உடனான கூட்டம் நடைபெற்றது. இதில் தேர்தலின் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து கட்சி பிரமுகர்களுக்கு அவர் எடுத்துரைத்தார். மேலும் கட்சி பிரமுகர்களது சந்தேகங்களையும் தீர்த்து வைத்தார். சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் 24 மணி நேரமும் கண்காணிக்கக்கூடிய வகையில் காவல்துறையினர் அடங்கிய 70 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. சிறப்பு பறக்கும் படையின் ஒவ்வொரு குழுவிலும் வருவாய்த்துறை அதிகாரி, ஒரு காவல் உதவி ஆய்வாளர், 2 காவலர்கள், வீடியோ பதிவு செய்யக்கூடிய நபர் அடங்கியுள்ளனர். ஆவணங்கள் இல்லாமல் 50,000க்கு மேல் எடுத்துச் செல்லப்படும் பணம், பரிசு பொருட்கள், தங்கம், வைரம் உள்ளிட்ட ஆபரணங்கள் பறிமுதல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வர்த்தக ரீதியாக எடுத்துச் செல்லப்படும் விலை உயர்ந்த பொருட்களுக்கு உரிய ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும் எனவும் காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் பறக்கும் படையினர் பல்வேறு இடங்களில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எம்கேபி நகர் மத்திய நிழற் சாலையில் அந்த வழியாக வந்த ஆட்டோ, கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்களை காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தீவிரமாக சோதனை செய்து அனுப்பி வைத்தனர். கோவையில் தேர்தல் பணிகளை கண்காணிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைகளை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான கிராந்திகுமார் பாடி ஆய்வு செய்து மக்களின் புகார்கள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். நெல்லை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். தேர்தல் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள அமைக்கப்பட்டுள்ள பறக்கும் படை வாகனங்களுக்கு அதிநவீன GPS கருவி பொருத்தும் பணியும் தொடங்கியது. புதுக்கோட்டையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்திய மாவட்ட ஆட்சியர் மர்சி ரம்யா அவர்கள் தெரிவித்த கோரிக்கைகளை தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் சில இடங்களில் விளம்பர போஸ்டர்களை அகற்றுவதில் அதிகாரிகள் மெத்தனம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கரூர் மாநகரில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்து 24 மணி நேரம் கடந்தும் கட்சி விளம்பர போஸ்டர்கள் அனுப்பப்படவில்லை என்று கூறப்படுகிறது. ராமநாதபுரம் திருவாடானையில் கொடிக்கம்பங்களில் பறக்கும் கட்சி கொடிகள் அப்படியே இருப்பதால் தேர்தல் நடத்தை விதிகள் காற்றில் பறப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேர்தல் கண்காணிப்பு குழுவின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாணியம்பாடியில் பல்வேறு கட்சி கொடிகள், சுவர் விளம்பரங்கள் மற்றும் போஸ்டர்கள் அகற்றப்படவில்லை என கூறப்படுகிறது. தேர்தல் அதிகாரிகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதேபோல் நாற்றம்பள்ளியிலும் கட்சி கொடிகள், சுவர் விளம்பரங்கள் மற்றும் போஸ்டர்கள் அகற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் கணக்கில் வராத 2,51,950 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் புதிய பஸ் நிலையம் அருகே உள்ள ஈரடுக்கு மேம்பாலத்தில் உள்ள அரசியல் கட்சிகளின் சுவரொட்டிகளை அப்புறப்படுத்திய அதிகாரிகள் தேர்தல் விதிமுறைகளை மீறி அகற்றப்படாமல் இருந்த திமுக கட்சி கொடிகளை அகற்ற காலக்கெடு அளித்தனர். தஞ்சை, அரியலூர் மாவட்ட எல்லையான விளாங்குடி செக் போஸ்டில்
தேர்தல் பறக்கும் படை அதிகாரி தலைமையில் போலீசார் வாகனங்களை சோதனை செய்தனர். இதனிடையே அரசியல் கட்சியினருக்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் பின்பற்றுவது குறித்த விளக்கம் விதமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் காவல் நிலையத்தில் அனைத்து அரசியல் கட்சி கூட்டம் நடைபெற்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.